டெய்லி இட்லி தோசைக்கு என்ன மாதிரிலாம் சட்னி செய்யலான்னு யோசிச்சுட்டு இருக்கீங்களா? கவலையே படாதீங்க. இந்த வீடியோவில் 6 நாளைக்கு 6 வெரைட்டி ஆஃப் சட்னிஸை எப்படி ஈஸியாக செய்கிறது, டேஸ்டியாகவும் எப்படி செய்கிறதுன்னு நான் சொல்கிறேன், வாங்க. ஃபஸ்ட்டு பார்க்க போகிற சட்னி பொட்டுக்கடலை தண்ணி சட்னி. ஒரு கடாயில் எண்ணெயை ஊற்றிட்டு வரமிளகா, கருவேப்பில்லை, கொஞ்சமாக புளி, பொட்டுக்கடலை, ஒரு கை அளவுக்கு தேங்காய், இது எல்லாமே போட்டு நல்லா வறுத்து எடுத்துக்கோங்க. வறுத்து விட்டதை மிக்சி ஜாரில் போட்டு தேவையான அளவு உப்பு போட்டுட்டு நல்லா கரகரன்னு அரைச்சிக்கோங்க. தேவையான அளவு தண்ணியை ஊற்றிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு ஒரு பாத்திரத்தில் சட்னியை ஊற்றிக்கோங்க. இப்போ தாளிக்கிறதுக்காக எண்ணெயை ஊற்றிட்டு கடுகு, கடலைப்பருப்பு, பெருங்காயம், வரமிளகா, கருவேப்பில்லை, இது எல்லாமே போட்டு நல்லா தாளித்து விட்டுட்டு சட்னியில் போட்டு அப்படி எடுத்திங்கன்னா நமக்கு சுவையான பொட்டுக்கடலை தண்ணி சட்னி ரெடி. செகண்டாக பார்க்க போகிற சட்னி கருவேப்பில்லை தண்ணி சட்னி. ஒரு கடாயில் எண்ணெயை ஊற்றிட்டு ஒரு கை அளவுக்கு கருவேப்பில்லை, 2 பச்சை மிளகாய், 2 பல் பூண்டு, கொஞ்சமாக புளி, பொட்டுக்கடலை, ஒரு கை அளவுக்கு தேங்காய், இது எல்லாமே போட்டு நல்லா வறுத்து எடுத்துக்கோங்க. வறுத்ததை ஒரு மிக்சி ஜாரில் போட்டு தேவையான அளவுக்கு உப்பு போட்டு நல்லா கரகரன்னு அரைச்சிக்கோங்க. இப்போ தேவையான அளவுக்கு தண்ணி போட்டு மிக்சி ஜார்லேயே நல்லா கரகரன்னு அரைச்சிட்டு ஒரு பவுலில் சட்னியை போட்டுக்கோங்க. இப்போ தாளிச்சட சட்னியில் போட்டு பார்த்தீங்கன்னா நமக்கு சூப்பரான கருவேப்பிலை சட்னி ரெடி. தேர்டாக பார்க்க போகிற சட்னி வேர்க்கடலை தண்ணி சட்னி. இப்போ ஒரு கடாயில் எண்ணெயை ஊற்றிட்டு ஒரு கையளவுக்கு கடலக்காய், வரமிளகாய், பச்சை மிளகாய், கொஞ்சமாக புளி, ஒரு கை அளவுக்கு தேங்காய், இது எல்லாமே போட்டு நல்லா வறுத்து எடுத்துக்கோங்க. வறுத்ததை மிக்சி ஜாரில் போட்டு தேவையான உப்பு போட்டு நல்லா கரகரன்னு அரைச்சிக்கோங்க. இப்போது தண்ணியை ஊற்றிட்டு நல்லா கரகரன்னு மிக்சி ஜார்லேயே அடிச்சுட்டு ஒரு பவுலில் சட்னியை ஊற்றிட்டு தாளித்து விட்டதை சட்னிக்குள்ளார போட்டு பார்த்தீங்கன்னா நமக்கு சுவையான வேர்க்கடலை தண்ணி சட்னி ரெடி. ஃபோர்த்தாக பார்க்க போகிற சட்னி கொத்தமல்லி தண்ணி சட்னி. இப்போ ஒரு கடாயில் எண்ணெயை ஊற்றிட்டு ஒரு வெங்காயம், 2 பல்லு பூண்டு, 2 பச்சை மிளகாய், கொஞ்சோண்டு புளி, ஒரு கை அளவுக்கு கொத்தமல்லி, இது எல்லாமே போட்டு நல்லா வறுத்து எடுத்துக்கோங்க. வறுத்ததை மிக்சி ஜாரில் போட்டு தேவையான அளவுக்கு உப்பு, சர்க்கரை, இது எல்லாமே போட்டு நல்லா கரகரன்னு அரைச்சிக்கோங்க. இப்போ கொஞ்சமாக தண்ணியை சேர்த்துட்டு அதையும் நல்லா கரகரன்னு அரைச்சிட்டு இப்போ பவுலில் ஆட் பண்ணி தாளிச்சதை நம்ம சட்னிக்குள்ளார போட்டு பார்த்தீங்கன்னா நமக்கு சூப்பரான கொத்தமல்லி தண்ணி சட்னி ரெடி. ஃபிஃப்த்தாக பார்க்க போகிற சட்னி துவரம் பருப்பு தண்ணி சட்னி. இப்போ ஒரு கடாயில் எண்ணெயை ஊற்றிட்டு ஒரு கை அளவுக்கு துவரம் பருப்பு, ஒரு கை கடலக்காய், கொஞ்சமாக புளி, 2 பச்சை மிளகாய், இப்போ கருவேப்பில்லை, ஒரு பெரிய வெங்காயம், இது எல்லாமே போட்டு நல்லா தாளித்து விட்டுருக்கோங்க. தாளித்து விட்டதை மிக்சி ஜாரில் போட்டு தேவையான அளவுக்கு உப்பு போட்டு நல்லா கரகரன்னு அரைச்சிக்கோங்க. இப்போ தேவையான அளவுக்கு தண்ணி போட்டு நல்லா கரகரன்னு அரைச்சிட்டு இப்போ பவுலுக்குள்ளார ஊட்டி சட்னியை தாளித்து விட்டதை சட்னிக்குள்ளார போட்டு பார்த்தீங்கன்னா நமக்கு சூப்பரான துவரம் பருப்பு தண்ணி சட்னி ரெடி. சிக்ஸ்த்தாக பார்க்க போகிற சட்னி தக்காளி தண்ணி சட்னி. இப்போ ஒரு குக்கரில் தண்ணியை ஊற்றிட்டு 4 தக்காளியை 2 பீஸாக கட் பண்ணி உள்ளார போட்டுக்கோங்க. 2 விசில் விட்டு எடுத்துக்கோங்க. இப்போ 10 நிமிஷம் கழிச்சு குக்கரை ஓப்பன் பண்ணி பார்த்தோம்னா தக்காளி நல்லாவே வெந்திருக்கு. இப்போ ஸ்லோவாக ஒரு பிளேட்டில் நம்ம ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம் ஒன்றா. இப்போ தக்காளி தனியாக, தோல் தனியாக, இந்த மாதிரி பிரித்து எடுத்துக்கோங்க. நல்லா சூடானதுக்கப்புறமா மிக்சி ஜாரில் போட்டு நல்லா மெய் மாதிரி அரைச்சிக்கோங்க. இப்போ ஒரு கடாயில் எண்ணெயை ஊற்றிட்டு கடுகு, சீரகம், பச்சை மிளகாய், ஒரு வெங்காயம், இது எல்லாமே போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. தேவையான உப்பு, மஞ்சத்தூள், மிளகாத்தூள், மல்லித்தூள், இது எல்லாமே போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம அரைச்சி வச்சுருக்க தக்காளியை ஊற்றிட்டு நல்லா மெல்லமாக மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ கடைசியாக கொத்தமல்லியை அப்படியே மேலே அப்படியே தூவி விட்டு நம்ம இறக்கி வச்சு பார்த்தோம்னா நமக்கு சூப்பரான தக்காளி தண்ணி சட்னி ரெடி. பொட்டுக்கடலை தண்ணி சட்னி ரெடி ஆயிடுச்சு. இப்போ வாங்க டேஸ்ட் பண்ணி பார்க்கலாம் எப்படி இருக்குன்னு. பொட்டுக்கடலையை வறுத்தெடுத்து அந்த கருவேப்பிலாம் வறுத்தெடுத்த வாசனை கமன்னு அடிக்குது. பொதுவாகவே மற்ற சட்னியோட வறுத்தெடுத்து ஊத்துற சட்னி வந்து ரொம்ப சூப்பரா இருக்கும். கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க. கருவேப்பிலை தண்ணி சட்னி ரெடி ஆயிடுச்சு. இப்போ வாங்க டேஸ்ட் பண்ணி பார்க்கலாம் எப்படி இருக்குன்னு. கருவேப்பிலை வறுத்து
வறுத்தெடுத்த வாசனை அப்படியே கமன்னு அடிக்குது. உடம்புக்கு ரொம்ப நல்லது. இந்த வித்தியாசமான சட்னியை கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க. வேர்க்கடலை தண்ணி சட்னி ரெடி ஆயிடுச்சு. இப்ப வாங்க டேஸ்ட் பண்ணி பார்க்கலாம் எப்படி இருக்குன்னு. வேர்க்கடலை வாசம் அப்படியே கமன்னு அடிக்குது. சூப்பராகவும் இருக்கு, டேஸ்டியாகவும் இருக்கு. கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க. இப்ப கொத்தமல்லி தண்ணி சட்னி ரெடி ஆயிடுச்சு. இப்ப வாங்க டேஸ்ட் பண்ணி பார்க்கலாம் எப்படி இருக்குன்னு. கொத்தமல்லி வாசனை அப்படியே கமன்னு அடிக்குது. ரொம்ப ஹெல்த்தியும் கூட உடம்புக்கு. கண்டிப்பா வீட்டுல ட்ரை பண்ணி பாருங்க. இப்ப தோரம் பருப்பு தண்ணி சட்னி ரெடி ஆயிடுச்சு. இப்ப வாங்க டேஸ்ட் பண்ணி பார்க்கலாம் எப்படி இருக்குன்னு. தோரம் பருப்பு இனிமேல் சாம்பாருக்கு மட்டும் இல்லைங்க, நம்ம சட்னியாவும் செஞ்சு சாப்பிடலாம். கண்டிப்பா வீட்டுல ட்ரை பண்ணி பாருங்க. இப்ப தக்காளி தண்ணி சட்னி ரெடி ஆயிடுச்சு. இப்ப வாங்க டேஸ்ட் பண்ணி பார்க்கலாம் எப்படி இருக்குன்னு. தக்காளி வச்சு நிறைய சட்னி நம்ம பண்ணியிருப்போங்க. ஆனா இந்த மாதிரி சட்னி ரொம்ப டிஃப்ரெண்டாவும் இருக்கு, ரொம்ப டேஸ்டியாவும் இருக்கு. கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க. இந்த 6 வகை தண்ணி சட்னியும் உங்க வீட்டுல செஞ்சு கொடுத்து அசத்துங்க. இதே மாதிரி இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோல உங்க எல்லாத்தையும் பாக்குறேன். அது வரைக்கும் பாய்.